ஹலோ, வாழ்க வளமுடன். எப்போவும் நம்ம ஏதாவது ஒரு சமையல் ரெசிபியோடு தான் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தோட நம்ம பேச போகிறோம். அதாவது எல்லாரும் பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறோம். கல்விங்கிறது பொருள் தேடுறதுக்கும் நம்மளோட நாலேஜை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கும் தான் நம்ம அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதையும் மீறி வாழ்க்கை இயல் கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மெயினாக உதவி பண்ணுறது யோகா. யோக் அப்படின்னா சேர்க்கை, சம்யோக் வியோக், அதாவது ரெண்டு வார்த்தைகள் ஒன்றா சேர்கிற இடத்துல வரத்தை தான் நம்ம யோகுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யோகாங்கிறது ஒரு சேர்க்கை, பாடி அண்ட் மைண்டு. உடம்பை நன்னா வச்சுக்கிறது மூலமாக மனசை நன்னா வச்சுக்கிறது, மனசை நன்னா வச்சுக்கிறது மூலமாக உடம்பை நன்னா வச்சுக்கிறது. இப்போ நம்ம மனசை நன்னா வச்சுக்கிறத பற்றி பேசும்போது அதில் தியானம், எல்லாம் பிராணாயாமம், நல்ல சிந்தனைகள், நல்லா தியானம் பண்ணுறது அதெல்லாம் வரும்போது அதில் ஒரு பிரான்ச்சு லய யோகா. லயம் அப்படின்னா என்னது? அதோடு போய் ஒன்று இணைந்து விடுறது. அதுக்கு அதை நம்ம பார்ப்போம். இந்த பாம்பு இந்த மகுடி வாசிக்கும்போது அதுக்கு காது கேட்காது. ஆனால் அந்த மகுடியோட ஆட்டத்துக்கு லயிச்சு அது அந்த ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஆட்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாட்டு பாடுறோம் தூளியில் போட்டு. அப்போ என்ன பண்ணோம்? அந்த அம்மாவோட குரலில் இருக்கிற அந்த சங்கீத லயத்தில் அந்த மனசு போய் பதிஞ்சு அதுலேயே ஒன்றி அது தூங்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி சங்கீதம் அப்படிங்கிறது நம்மளோட மனசை ஒரு பாயிண்டில் கொண்டு போய் நிறுத்தி, அதுவும் நம்மளோட கர்நாடக சங்கீதம்ங்கிறது பக்தியோடு சேர்ந்து இசைந்து வருது. அது மனசை நன்னா வச்சுக்கிறதுக்கு சங்கீதத்தை மாதிரி ஒரு சிறந்த தியானம் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு சங்கீதத்திலேயே கலைவாணி அப்படின்னு டொரண்டோவில் புகழப்படுற திருமதி சாருமதியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வணக்கம். வணக்கம் நேர்களே. வணக்கம் அம்மா. அதாவது நீங்கள் பாட்டு கற்றுக்கணுங்கிறது உங்களுக்கு எத்தனை வயசில் இயல்பாக வந்தது? அது ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியில் பாட்டி, எங்கள் அம்மா ஒரு அதாவது சங்கீத பூஷணம். எங்கள் அப்பா ரொம்ப சங்கீதம் மேலே அப்படி ஒரு ஆசை. அம்மாவை விட அப்பா ரொம்ப ஆசை. எங்கள் அண்ணா அவரும் சின்ன வயசுலேருந்தே சங்கீதம். எங்கள் பெரியம்மா சங்கீத பூஷணம். இப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ளே சுற்றி சங்கீதம். எனக்கு எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ பாடினோம் அப்படியெல்லாம் தெரியாது. இப்போ சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குடும்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, குலவித்தை கல்லாத பாகம் படும்னு. அந்த குழந்தையா இருக்கும்போது காதில் விழுந்து விழுந்து படிக்கிறத விட அந்த கேள்வி ஞானம் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையான ஒரு விஷயம். அதாவது கேள்வி ஞானம் எவ்வளோத்துக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் கேட்கணும். அதுக்கு மேலால கேட்கணும் ஆக்சுவலி. ஏன்னா கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்ற அந்த கல்லாதது நிறைய இருக்கு. அந்த கல்லாதது உலகளவை நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அந்த கை மண்ணளவு லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கை மண்ணளவு இல்லை, அது உலகளவு. அதுக்கு எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இப்படி அந்த சங்கீதம் அப்படின்றது ஒரு கடல். அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். என்னோட பொண்ணு பாடுறாங்க இப்போ. அதாவது அப்படி பரம்பரையாக நாங்கள் பாடிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் முதல்ல உங்கள் அம்மா பாட்டி அவள்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் முறையாக கற்றுக்கிறதுக்கு எந்த வயசில் குருவிட்ட போக ஆரம்பிச்சு? அதாவது எங்கள் அம்மா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் லேர்ன் பண்ணாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு அவர் திலகநாயகம் போல் அப்படின்னு அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீரங்கநாதன் மாஸ்டர்கிட்ட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அப்புறமா அவர்கிட்ட லேர்ன் பண்ணினா இப்போ அவர் இல்லை. பட் இருந்தாலும் அவர் எங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர். அது எப்போ பார்த்தாலும் கச்சேரியில் அதை சொல்லித்தான் பாடணும் அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் அவரை நினச்சி அந்த கச்சேரியில் அதை பாடுவேன். அதே மாதிரி இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, சாரமதி டீச்சர் ஏன் குரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை பாடினேன்னா அந்த அரை மணி நேரம் அந்த 1 மணி நேரம் பாடுறது
மைண்டு வந்து அப்படியே பிளாங்க் ஆகிடும். அது ஒரு பயங்கரமான டீஸ்ட்ரெஸ்ஸர். நிறைய சொல்லலாம், நிறைய பாட்டு பாடியிருக்காங்க டீச்சர், உட்காந்தா கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இசைக்கல்லூரி எதுக்காக போயிருக்கீங்க? நான் போயிருக்கிறேன். ஆமாம், அதாவது என்னோட ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் சென்னையில் வந்துட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒரு கோர்ஸுக்காக படிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கும்போது கோயம்புத்தூர் கோவை கண்ணன் அவர்கிட்ட நான் ப்ரைவேட்டாக லேர்ன் பண்ணிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் சென்னையில் வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயுமே இந்த எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன். அண்டு அட் த சேம் டைம் வீணையும் வந்துட்டு கோயம்புத்தூரில் பாரதி வித்யா பவனில் அதாவது டிப்ளமா இன் மியூசிக் அது லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அப்படியே எம்ஏ எம்ஃபில் அட் த சேம் டைம் லலிதா அம்மா நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய அம்மா லலிதா சிவகுமார்கிட்ட நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்குது. நிறைய குருமார்கள், அதாவது ஒரு நாள் ஒரு குருக்கிட்ட லேர்ன் பண்ணாலும் அவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கிறேன். என்னோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பி பாலு சார், சுகுணா வரதாச்சாரி அவர்கள், ஆர்எஸ்ஜே மேம், ஆர்எஸ் ஜெயலக்ஷ்மி அவர்கள், என் ராமநாதன் அவர்கள், அவர் ஹெச்ஓடியாக இருந்தார். ஸோ அவங்க பிரமிளா குருமூர்த்தி, இந்த மாதிரி நல்ல நல்ல ஜாம்பவான்கள்கிட்ட குட்டு வாங்கியிருக்கேன் சொல்லலாம். இப்போது நீங்கள் லலிதா சிவகுமார்கிட்ட கற்றுண்டது ஒரு பெரிய 2 சங்கீத சாகரம் இணைந்த ஒரு வீடு அது. அப்போ நீங்கள் உங்களோட சிஷ்ய பருவம் தாண்டி நீங்கள் குருவான பிறகு எந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க? அதை நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே. அதாவது நான் அங்கே லலிதா அம்மா கிட்ட லேர்ன் பண்ணும் போதே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போவே நான் எனக்கு என் பக்கத்தில் இருந்தவங்க ஆண்டி சொல்லிக் கொடுங்க, அக்கா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே இருந்தாங்க. அப்புறமா நான் கனடா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கலையை வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்காவது சொல்லி கொடுக்கணும். அது இல்லைன்னா நம்ம பாடி அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருக்கிறது வந்து இந்த கலை விருத்தி அடையாது. அது ப்ராக்டிஸ் பண்ணி 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 அது என்ன, அது ஒரு அதை விருத்தி பண்ணணும்னா அதை தெரியப்படுத்தணும். மற்றது இந்த கலை ஒன்றுக்கு தான் பெரிய கஷ்டமான ஒரு கலை எப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. ஸோ இந்த கலைக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, கரெக்ட், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. ஸோ அந்த கலையை நான் லேர்ன் பண்ணிட்டு வந்து நான் என் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அவங்க ஈவன் அது சுருத்தி தப்பி இருந்தாலும் தாளம் தப்பி இருந்தாலும் அது வந்துட்டு அழகாக அந்த குழந்தைங்க பாடும்போது சம்டைம்ஸ் அதில் சுருத்தி போனால் கூட அந்த கலையை ரசிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தாளம் தப்பி இருந்தால் கூட அந்த 2-3 வயசு 5 வயசு குழந்தைங்க எல்லாம் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வந்து அந்த கலையோடு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அந்த கலைக்கு அப்படி ஒரு அதுதான் அந்த கலை. டீச்சர், நீங்கள் சொல்லிக் கொடுக்க பார்த்த நான் யூடியூப்பில் பாடி நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க. அதுக்கே எப்படின்னா இந்த ஒரிஜினல் சோர்ஸ் அது நீங்கள் எங்களுக்கு சில ரிக்வெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து தேவாரம் சொற்றுனை வேதியன் அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் எனக்கு குரு பிரம்மா பாடாமல் நான் ஆரம்பிக்கிறது கிடையாது. அதாவது என்னுடைய குருவுக்காக இது அதை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கேட்குறதுக்கு போகிறேன். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ
சாயிநாத குரவே நமக. ஸ்ரீ சாயிநாத குரவே நமக. ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு டீச்சர் எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். சொற்றுணை வேதியா ஓகே, அது அந்த என்ன ராகம்னு சொல்லிடுங்க. அது கேதார கௌளம். அருமையா நான் அது லயிச்சு போன பாட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே பாடி பல பேர் அது வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன பாட்டு. அது சோர்ஸ் குரு கிட்டேருந்தே வரட்டும் அந்த பாட்டு, அதை பாடி கொடுங்க. சரி, இந்த சொற்றுணை வேதியன் அதாவது தேவாரம் 7வது செஞ்சுரியில் பண்ணினது, சரிதானே? ஸோ அந்த 7வது செஞ்சுரியில் பண்ணினது இத்தனை காலம் அது ட்ரெடிஷ்னலாக அதை காப்பாற்றப்பட்டு இந்த தேவார திருவாசங்கள், திருவிசப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் இதெல்லாம் வந்துட்டு கோயில்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பூஜைக்கு பிறகும் இது பாடப்படும். அதாவது சிதம்பரத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் எல்லா கோயில்கள்லையும் இது பாடப்பட்டு வருது. ஸோ அதனால் அது சிவனை வணங்கி இந்த திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் 3 பேரும் தேவார முதலியார். அப்புறம் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த தேவாரம் 7வது செஞ்சுரியில் பாடப்பட்டது நான் இப்போ பாட போகிறேன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ. கற்றுணை பூட்டியோர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீங்க கச்சேரி எல்லாம் பண்றேன், உங்களுக்கு பலவிதமான ஆடியன்ஸ் வருவா. எனக்கு ஜெடிவினா இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சங்கீதம் தெரிஞ்சவான ஒரு குரூப் இருப்பா. அவங்க வந்து அந்த ராகம், அந்த பேஸு, அந்த தாளம் எல்லாம் ரசிப்பாங்க, அந்த பாட்டோட அர்த்தம் கூட ரசிப்பாங்க. அப்படி இல்லாம சும்மா பாமர ஜனங்கள்னு வருவாங்க. சரி, இப்போ இவங்க 2 பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கச்சேரி பண்ணும்போது எப்படி ராகம் செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ அதாவது எங்களுக்கு மீன்ஸ் ஒரு சிங்கர்ஸுக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம் அப்படின்னா,